என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அப்பாவோட ஆசீர்வாதத்தோட நாம எல்லாருமே அப்பா கிட்ட உட்காந்து அப்பா கிட்ட பிரேயர் பண்ணலாம். உங்களுடைய பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க. நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்றேன். நீங்க எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், நாமளும் நல்லா இருக்கணும். இதான் அப்பா நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு பெரிய தாரக மந்திரம் சாயராம். நாம பாபாவை எப்படி கும்பிடுவோம்? எப்படியோ நம்ம மனசு பிடிச்ச மாதிரி கும்பிடுவோம். நான் சாய் அப்பாவை தான் கும்பிடுவேன்னு சொன்னேன். நேற்று ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதில் நான் அப்பாவை தான் கும்பிட்றது, அப்போ தான் எனக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த அப்பா மகன் தொடர்பு நிறையா இருக்குன்னு சொல்லி அதுக்கு கீழே ஒரு கமெண்ட் ஒன்று போட்டுருந்தாங்க. பக்கத்தில் அந்த கமெண்ட்டை போடுறேன். உண்மையிலேயே அந்த சகோதரிக்கு என்னுடைய மிகப்பெரிய சிறந்தாண்ட வணக்கத்தை தெரிவிக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு கமெண்ட் போடுவது இதை தான் நான் எதிர்பார்க்கிறேன். உண்மையிலே இந்த மாதிரி சகோதரிகளோட உண்மையான நம்பிக்கையை தான் பாபா மேலே வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையை தான் நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி என்னன்னு விஷயத்த பார்க்கலாம். அந்த சாய சகோதரி கடவுள் மேல அவங்க அப்பாவை தான் சாய் அப்பாவை தான் கும்பிடுவாங்களாம். இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில ஜாதகத்தை ஜோசியக்காரர்கிட்ட எடுத்து காமிச்சிருக்கிறாங்க. பெரும்பாலும் இப்ப ஜாதகம் ஜோசியக்காரங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும்னா எனக்கு தெரியல. முதல் வார்த்தையை நீங்க ஏதாவது சித்தரை கும்புறீங்களா, குறிப்பா பாபாவை கும்புறீங்களான்னு கேட்பாங்க. நீங்க நிறைய இடத்துல போனீங்கன்னா இப்ப அந்த கேள்வி கேட்க வருது. ஆமா, அந்த பாபாவை கும்பிட்றானா முதல் வார்த்தை பாபாலாம் வீட்டில் கும்பிடக்கூடாது, அவர் இருந்தால் கஷ்டம் வரும்னு சொல்ற ஜோசியக்கார் நிறைய பேர் மாறிட்டாங்க. அது உண்மை. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா பாபா ஜாதகத்தையும் ஜோசியக்கும் எதிரானவர். ஜாதகத்தையும் ஜோசியத்தையும் நீ நம்பணும்னா என்கிட்ட வராதுன்னு எனக்கு ஜாதகத்தையும் ஜோசியத்தையும் நம்பினா நீ என்ன நம்ப மாட்டேன். என் மேல யார் பரிபூர்ணமான நம்பிக்கையோட இருக்கிறாங்களோ அவர்களை நான் நல்லபடியா வச்சிருப்பேன்ற நம்பிக்கையோட என்கிட்ட வாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. சாய் சச்சரித்திலும் அது மாதிரி நிறைய விஷயத்த சொல்லியிருக்கிறார். ஜாதகத்துக்கும் ஜோசியத்துக்கும் எதிராகவே ஒரு முற்போக்காகவே சொல்லியிருக்கிறான்னு வச்சுங்களேன். ஏன்னா இப்ப இருக்கிற ஜோசியக்காரங்க ஜாதகக்காரங்கலாம் இப்படி ஒரு டாக்டிஸ். நீங்க பாபா இப்ப பெரும்பாலும் பாபாவுக்கு போறாங்களா, உடனே அவங்க டாக்டிஸ் நீ பாபாவுக்கு போறதுனால இவ்வளவு கஷ்டம் இப்படின்னு சொல்றது நிறைய பேர் இருக்கிறாங்க. நானே நிறைய பேர் அனுபவத்தை கேட்டு இருக்கிறேன். அப்படிதான் இவங்க போய் ஜோசியக்காரர்கிட்ட காட்டும் போது அவர் எடுத்தோன்னு ஒரு கேள்வி கேட்டாலாம். உங்க வீட்டுல நீங்க பாபாவை கும்பிடுறீங்கன்னா ஏன்னா இவங்க கையில பண்ணாலும் ஏதாவது நமக்கு அதுக்கான அடையாளம் இருக்கும். உடனே என்ன பண்ணாரு, நீங்க பாபாவை கும்பிடுறீங்களான்னா ஆமாங்க நான் பாபாவை தான் கும்பிடுறேன்னு இவங்க தைரியமா சொல்லியிருக்காங்க. அந்த ஜோசியக்கார் சொல்லியிருக்கிறாரு, ஐயோ பாபாவை கும்பிட்டா பெரிய பிரச்சனை ஆச்சுங்க, பாபாவை எடுத்து வெளியே வச்சிருங்க, வீட்டுல வச்சு கும்பிடக்கூடாது, அதெல்லாம் நிறைய கஷ்டங்கள் வரும்னு சொல்லி அவர் டாபிக்கை முடிச்சிருக்கிறாரு. ஆனா அதுக்கப்புறம் அந்த சகோதரி சொன்ன ஒரு பெரிய விஷயம்தான் கீழே அந்த அவங்க சொன்ன அந்த கமெண்ட்ல எழுதியிருக்கிறத போடுறாங்க பாருங்களேன். உண்மையிலேயே ஹார்ட்டை தொட்டுட்டாங்க. பாபாவோட ஹார்ட்டை தொட்டுருப்பாங்க. என்னுடைய ஹார்ட்ல பாபாவோட இதயத்தை அவங்க தொட்டு இருப்பாங்க. பாபா மேல வச்சிருந்த நம்பிக்கை தான் அது காப்பாத்துது. அவங்க உடனே ஒரே வார்த்தை சொன்னாங்க. அவங்க கிட்ட சொன்னாங்களா, ஏன்பா நான் பாபாவை கும்பல, அவர் எங்க அப்பாவா கும்புறேன். உங்க வீட்டுல ஒரு கஷ்டம்னு வருது, உங்க அப்பா வீட்டுல இருக்கிறதான் கஷ்டம்ட்டு வயசானவர் தூக்கி வெளியே போட்டு வந்துருவீங்களா இப்படியே கேட்டாங்களாம். உங்க வீட்டுல உங்க அப்பா வீட்டுல நிறைய கஷ்டம் இருக்கு, இதுக்கு காரணம் எங்க அப்பா தான் சொன்னீங்கன்னா உங்க அப்பாவை தூக்கி போட்டுருவீங்களா இப்படியே அவங்க சொன்னாங்களாம். உண்மையிலே அது சத்தியமான வார்த்தை. ஜோசியக்காரங்க இப்படிதான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணா, உங்க பையனை கொஞ்சம் பேர் அடுத்து எனக்கு ஒரு போன் கால், இது ஒரு மாசத்துக்கு முன்னாடி, உங்க பையனாலதான் நீங்க குழந்தை ரொம்ப நாளைக்கு அப்புறம் குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தை பிறந்த உடனே குழந்தை பிறந்த நேரம் சரியில்லை, குழந்தையும் அப்பாவும் தனித்தனியா இருக்கணும், அதனாலதான் பிரச்சனை. அப்புறமா இந்த ஜோசிக்காரன் நாளைக்கு என்ன பண்ணணும், பொண்டாட்டியும் புருஷனும் தனித்தனியா இருக்கணும், குழந்தை அவங்களுக்கு சீக்கிரம் பிறக்கும் இப்படியும் சொல்லுவாங்க நாளைக்கு. எனவே அப்பா மேல முழு நம்பிக்கையோட அந்த ஜோசிகாருக்கு சரியான பதிலடி கொடுத்த அந்த சாய் சகோதரிக்கு என் சிரம் சார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையில இதுதான் சாய் உண்மையான பக்தி. இதுதான் உண்மையான பக்தி. நமக்கு கஷ்டம் வருது அப்படின்னோடனே நீ பாபா சிலை எடுத்து வெளியே வச்சுன்னு சொன்னார்ல, அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, நமக்கு கஷ்டம் வருது, நாளைக்கு இந்த ஜோசியக்காரு நாளைக்கு உங்க அம்மா வீட்டுல இருக்கிறனால கஷ்டம்னு சொல்ல மாட்டாங்களா, இல்ல உங்க அப்பா வீட்டுல இருக்கிறனால கஷ்டம், வயசானவங்க எடுத்து வெளியே விட்டு வந்துன்னு சொல்ல மாட்டாங்கன்றது நிச்சயம் இல்லை. ஜாதகத்தையும் ஜோசியத்தையும் நம்பினா இதுதான் நடக்கும். அந்த சகோதரி சரியான பதிலடி கொடுத்தாங்க. அந்த பதிலடி எப்படி வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? பாபா மேல அவங்க வைத்த முழுமையான நம்பிக்கையும் பொறுமையும் தான் செய்யறாங்க. அதான் நான் பல பேர்கிட்ட சொல்லுவேன், அந்த நம்பிக்கையும் பொறுமையும் நமக்கு கிடைச்சிட்டா உலகத்துல யார் எது சொன்னாலும் நம்மளை எதுவும் செய்ய முடியாது. அப்பா தான் நம்ம கூட கடைசி வரைக்கும் வருவார்ன்ற அந்த பரிபூர்ணமான நம்பிக்கை அந்த சகோதரிக்கு இருக்கு. உண்மையிலே அந்த சகோதரிக்கு நம்மளுடைய துவாரகமய ஆலயத்தின் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்பாவோட ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துக்கு எப்பயுமே இருக்கணும், அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் பாபா கிட்ட பிரார்த்தனை பண்றேன்.
நீங்கள் எத்தனை பேர் இல்லை யாருக்கிட்ட ஜோசியக்காரிக்கிட்ட போய் இந்த மாதிரி அனுபவத்தை பட்டு இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் சொல்லலாம், இல்லாட்டி என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லவும் சாயராம். ஓம் சாயராம்.